வாசிங்க, மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானத்தின் காரணர். தீர்க்கதரிசி மீகா சொல்லுகிறார், இவர் சமாதானத்தின் காரணர், சமாதானத்தின் பிரபு இவர்தான். அவரிடத்தில் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதே போல சமாதானத்திற்கான காரணரும் இவர்தான். இவர் இல்லாம பூமியில சமாதானம் வராது, தேசத்திலே சமாதானம் வராது, தனிப்பட்ட மனிதனுக்குள் சமாதானம் வராது, திருச்சபைக்குள் சமாதானம் வராது, திருச்சபை கமிட்டியில சமாதானம் வராது, ஊழியத்துல சமாதானம் வராது, உறவுகள் மத்தியில சமாதானம் வராது. அவர் சமாதானத்தின் காரணர். ஏன் அவர் அப்படி காரணராய் மாறினார்? வாசிக்க கேட்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக சமாதானத்தின் காரணர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக சமாதானத்தின் பிரபு நொறுக்கப்பட்டார். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய தண்டனையை அவர் மேல் எடுத்துக்கொண்டார். ஏன் அவர் சமாதானத்தின் காரணர்? ஏன் அவர் சமாதானத்தின் பிரபு? எனக்கு ஆமென் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் ஒரு ஆக்கினைக்குள்ளாக, ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ளாக, ஒரு தண்டனைக்குள்ளாக மீட்பர் கடந்து செல்ல வேண்டும். சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் காரணர் கடந்து செல்ல வேண்டும். அவர் கடந்து சென்றிருக்கிறபடினால், அந்த ஆக்கினைக்கு, அந்த தண்டனையை அவர் சுமந்திருக்கிறபடினால் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.